ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கொழுக்கட்டை ஒன்று காரம், இனி ஒன்று ஸ்வீட்டு, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹெல்தி ஃபுட்டு, ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இது ரொம்ப சிம்பிள் தான், நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம். ஒன்று நான் கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன், இன்னொன்று அரிசியில் பண்ணியிருக்கேன். சாப்பாட்டு அரிசி, அதாவது புழுங்கல் அரிசி 3 மணி நேரம் மட்டும் ஊற வைக்கணும். பச்சரிசி மாவுலையும் பண்ணலாம், இல்லை ரெடிமேட் கொழுக்கட்டை மாவுலையும் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவை நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். அதாவது இட்லி பதத்தை விட கொஞ்சோண்டு கொரன்னு. இப்போ பேனில் நம்ம அரைச்ச மாவை ஊற்றிக்கணும். கொஞ்சம் அடிகனப்பான பாத்திரமாக இருக்கணும், இல்லைனா அடியில் ஒட்டிக்கும். நம்ம வேணும்னா தண்ணி ஆட் பண்ணலாம். மேக்ஸிமம் தண்ணியே ஆட் பண்ணாமல் அரைக்கும் போது கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம மாவை ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய் கொஞ்சம் சில்லாவும் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் துருவின தேங்காவும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சில்லாக போடும்போது தேங்காய் சாப்பிடும்போது வாயில் கடக்கு முடக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தால் மாவு நல்லா கெட்டி கொடுத்துரும். இலக்கமெல்லாம் கம்மியாகி மாவு நல்லா கெட்டியானதுக்கப்புறம் எல்லாம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணதெல்லாம் இதில் போட்டுடணும். கடலைப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். இது கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம புழுங்கல் அரிசி சேர்த்திருக்கறனால ரொம்ப ஹீட் ஆகாது. இப்போ துருவின தேங்காய் அதில் போட்டு தேவையான அளவில் உப்பு போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம அடியில் ஒட்டவே விடக்கூடாது. நல்லா சைடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நான் கொஞ்சோண்டு மட்டும் எண்ணெய் சேர்த்திருக்கேன். நம்ம கீயோ எது வேணாலும் சேர்த்திக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இதை அதிகமாக எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்த்துறதில்ல. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பச்சரிசி சேராதவங்களுக்கு இந்த மாதிரி புழுங்கல் அரிசியில் செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கிளறும் போதே முக்கால்வாசி வெந்துடும். நம்ம ஸ்டீம் பண்ணும்போது பாக்கி இருக்கிறதும் வெந்துடும். நம்ம தொட்டு பார்த்தா, அதாவது தண்ணியை கையில் தொட்டு ஒட்டி பார்த்தா ஒட்டக்கூடாது. நம்மக்கிட்ட இட்லி பாத்திரமோ இல்லை ஸ்டீமரோ இருந்தால் கொஞ்சம் எண்ணெயை தொட்டு தொடச்சி விட்டா அடியில் ஒட்டாமல் இருக்கும். இப்போது நம்ம பாரம்பரியமான கொழுக்கட்டை, அதுவும் நம்ம கையில் பிடிச்சி அச்சு கொழுக்கட்டையாக பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம பண்ண மெத்தட் ஒரு 5 நிமிஷம் வேலை தான், கஷ்டமாலாம் இல்லை. அரிசி 3 மணி நேரம் ஊற வச்சா சட்டுன்னு பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இது டேஸ்ட்டு சும்மா தூளாக இருக்குங்க. நம்ம பச்சரிசியில் செய்யறக்கும் புழுங்கல் அரிசியில் செய்யறக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன தான் பண்ணாலும் ஷேப்புன்னு ஒன்று கேட்பாங்களே, அதனால தான் இந்த மோதக் மேக்கர் ஒரு 4-5 ரெடி பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணால் கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இப்படி பண்ணுறோமே மாவு வேகாமல் இருக்குமான்னு நினைக்காதீங்க. நம்ம கிளறவே பாதி மாவு வெந்துடும். ஸ்டீம் பண்ணும்போது பாக்கி மாவும் வெந்துடும். எங்கள் அம்மா இதை சின்ன வயசில் செய்யும்போது நானே பாதி காலி பண்ணிவிடுவேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஸ்டீமரில் வச்சதுக்கப்புறம் ஒரு இலையை வச்சு மூடி வச்சிடணும். என்னோடய இலை கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால சைடில் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஸ்டீமரில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த கொழுக்கட்டை மேலே வரக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த இலை வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இலை வச்சு ஸ்டீம் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு தூளாக இருக்கும். வேகும்போதே ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த இலையிலேருந்து வர ஸ்மெல்லு அடடடா சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணியிருக்கணும். அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். அதுவும் நம்ம கையில் எடுக்கும் போதே வாயில் எப்படா போடலான்ட்டு இருக்கும். வாயில் வச்சாலே கரையும். ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது. இன்ஸ்டண்ட்டாக வச்சு பண்ணுறோமே, டேஸ்ட்டில் ஏதாவது பஞ்சமாக இருக்குமான்னு நினைக்காதீங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம பாரம்பரியமான பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை செஞ்சால் மறுபடியும் கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செகண்ட் மோதக், இது கூட ஒரு ஹெல்த்தியான டிஷ் தாங்க. இது எங்கள் மாமியார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி தான். இதுவும் ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ட்ரெடிஷ்னலும் கூட. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கோதுமை மாவு மட்டும் கரெக்டாக அந்த பதத்தில் பிணைஞ்சிக்கணும். கொஞ்சோண்டு உப்பு நான் கொஞ்சம் ஸ்பீட் மோடில் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும்ல, அதனால நான் கொஞ்சம் ஸ்பீட் மோடில் போட்டிருக்கேன். வேணும்னா கொஞ்சம் ஓட்டி பார்த்துருங்க. சப்பாத்தி மாவு பிணைஞ்ச உடனே எப்போவுமே சுடக்கூடாது. இது சப்பாத்திக்கான டிப்பு. எப்போவுமே எண்ணெய் போட்டு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து சுட்டா சப்பாத்தியோ மோதக்கோ சாஃப்டாக புசு வரும். ஆனால் நம்ம பண்ணுற இன்னைக்கு மோதக் ரொம்ப சிம்பிள் தான். கடைசியாக இதே மாதிரி எண்ணெய் வச்சு நல்லா தொடச்சிட்டு ஒரு பெரட்டி அப்படியே வச்சுட்டா போதும். அது 10 நிமிஷம் மட்டும் வச்சா கண்டிப்பாக அது சூப்பர் சாஃப்ட் சப்பாத்தியாக தான் வரும். இப்படியெல்லாம் விளையாடக்கூடாது. மாவை பார்த்தாலே ஒரு ஆசை வந்துடுது. அதனால தான் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடிடுறது. மாவு பூரணத்துக்காக நான் நடக்கடலை எடுத்திருக்கேன். அதுவும் பச்சை நடக்கடலை. இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். தோலெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது
அது எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு ஆகிடும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போடணும். ஏன் உப்பு போடணும்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக காமிக்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். இப்போ நடக்கடலை வந்து கொஞ்சம் நரன்னு அரைச்சாச்சு. வெல்லத்தையும் அது கூடயே போட்டிருக்கேன். கொஞ்சம் குவாலிட்டியான வெல்லமாக இருந்தால் அதில் மண் இருக்காது, அதனால நான் அப்படியே போட்டு மிக்சியில் சுற்றிட்டேன். இப்போது வெல்லமும் நடக்கடலை பொடியும் சேர்ந்துருச்சு. இது கூடவே நான் ஒரே ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம வெல்லத்தை வந்து கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. ஆனால் கல் இருக்கிற வெல்லமாக இருந்தால் அது மெத்தட் வேறு மாதிரி பண்ணணும். என்னோட வெல்லம் நல்லா இருக்கிறதுனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ மாவு பார்த்தீங்களா, நம்ம இழுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக தான் எடுக்கணும். மாவு நல்லா ஊறிருக்கு. சின்ன பாலாக எடுத்து நம்ம கையிலே உருட்டிக்கணும். நம்ம பெருசாக எடுத்துட்டோம் அப்படின்னா அது மோதக்கு வந்து நல்லா மொத்தமாக வந்துடும். சின்னதாக நம்ம எடுத்து உருட்டும் போது சாமிக்கு பிரசாதம் பண்ணும்போது ஒரு வாயில் போடும்போது கரெக்டாக அது ஒரு வாய்க்கு மட்டும்தான் வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணிடலாம். ஆனால் நான் வந்து இப்படி அந்த சாரியோட ஃப்ளீட் மாதிரி எடுத்திருக்கேன். எங்கள் மாமியார் இப்படி பண்ணுவாங்க, அதை பார்த்தே நான் கற்றுக்கிட்டேன். பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான். அப்படியே நம்ம சின்ன சின்னதாக எடுத்து ஒரு ப்ளீட் மாதிரி கடைசியில் அந்த சீல் வந்து பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த மோத்தக்கூட அந்த ஃபினிஷிங் வரும். அப்புறம் நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் வந்து வெளியில் வராது. இப்போ பாருங்கள், அழகாக அப்படியே அந்த சாரி ஃப்ளீட் மாதிரியே இருக்கும் சைடில். அது ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணால் அதுவே வந்துடும். அதனால தான் நான் செகண்ட் டைம் பண்ணுறதையும் காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்களா, சைடு மட்டும் எடுத்து விட்டுறணும். ஆனால் ரொம்ப மொத்தமாக தேய்க்கக்கூடாது. மொத்தமாக தேய்ச்சா டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாயிடும். இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதில்ல. டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம அதே மாதிரி செகண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் வரும். ஆனால் பண்ண கண்டிப்பாக வந்துடும். அந்த மோத்தக்கூட ஷேப் வரக்காக மேலே இருக்கிறத மட்டும் அப்படியே திருப்பினா போதும். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வரவே வராது. ஆனால் நான் பழக அப்படியே வந்துடுச்சு. ஏன்னா நம்ம செய்ய ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. இப்போ நம்ம ஒரு ஸ்டீமரில் ஆயில் தடவி ஒன்றா எடுத்து வச்சிடலாம். நான் கொஞ்சம் அளவாக தான் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டீம் பண்ணுற போகிறது வந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணாலே போதும். ஏன்னா அதிகமாக நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அது கோதுமை மாவு தான், சீக்கிரம் வெந்துடும். நம்ம 10 நிமிஷத்துலேயே அதோட ஸ்மெல்லெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த மூடியை மட்டும் எடுத்துடணும். ஏன்னா வேர்த்து வர தண்ணி அதுலேயே வந்துடும். நான் வேறு சூடாக அதை தொட்டுருவேன். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே விடக்கூடாது. இதில் கொஞ்சம் இன்னொரு மெத்தடும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா அடியில் தண்ணி நிற்கக்கூடாது. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும். அதனால தான் இந்த ஃப்ரையிங் மெத்தட். ஃப்ரை பண்ண உடனே அது ஃப்ரை பண்ணவே ஸ்மெல்லு சூப்பராக வரும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்துருச்சு. இப்படி சிம்பிளாக பண்ணால் எத்தனை ரெசிபி வேணால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பண்ணது கார பிடி கொழுக்கட்டை, செகண்ட் பண்ணது மோத்தக். ரெண்டுமே நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான். அதுவும் சிம்பிளாக பண்ணலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.